கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இறந்ததாக கூறப்பட்ட நபர் சாலையில் நடந்து சென்ற சம்பவம் உறவினர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. அடக்கம் செய்வதற்காக தோண்டப்பட்ட குழியில் கோழியை போட்டு புதைத்துள்ளனர். கோவை அரசு மருத்துவமனையின் குளறுபடியால் நடந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பெத்தநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர் மருதமுத்து. 63 வயதான மருதமுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது உடல்நிலை பாதிக்கப்பட்டு சாலையிலேயே மயங்கி விழுந்திருக்கிறார். அந்த வழியாக வந்தவர்கள் அவரை உடனடியாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக உடனே அனுப்பி வைத்திருக்கின்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மருதமுத்து தன்னுடைய மகன் காளிதாஸின் தொலைபேசி எண்ணை மருத்துவமனை நிர்வாகத்திடம் தெரிவித்திருக்கிறார். சிகிச்சை பெற்று வந்த மருதமுத்து மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களின் அறிவுரை இல்லாமல் தாமாகவே வெளியேறிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மருதமுத்து இறந்துவிட்டதாகவும் அவரது உடலை பெற்றுச் செல்லுமாறும் அவரது மகன் காளிதாசுக்கு கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து தொலைபேசி வாயிலாக ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. இதையடுத்து அவரது உறவினர்கள் அடக்கம் செய்வதற்காக இடுகாட்டில் குழி தோண்டுவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு உடலை பெற்று வருவதற்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றனர். அங்கு உடற்குறாய்வு முடிக்கப்பட்ட பின்னர் அந்த சடலம் மருதமுத்துவின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அந்த உடலை பெற்றுக்கொண்டு ஊருக்கு திரும்பிய உறவினர்கள் இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் கொடுக்கப்பட்ட உடலை திறந்து பார்த்த உறவினர்கள் அந்த உடல் மருதமுத்துவின் உடல் போல் இல்லை என தெரிவித்திருக்கின்றனர். இதற்கிடையே பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் மருதமுத்து நடந்து சென்று கொண்டிருப்பதை கண்ட உறவினர்கள் சிலர் அதை வீடியோவாக எடுத்து மருதமுத்துவின் மகன் காளிதாசுக்கும் அனுப்பி வைத்திருக்கின்றனர். இதையடுத்து இறுதிச் சடங்கு பணிகளை உடனடியாக நிறுத்திய உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகம் தங்களுக்கு ஒப்படைத்த உடல் யாருடையது என தெரியாமல் திகைத்து போனார்கள். பின்னர் மருதமுத்து உடலை புதைக்க தோண்டப்பட்ட அந்த குழியில் ஒரு கோழியை கொண்டு சென்று புதைத்தனர். இந்த சம்பவம் குறித்து கோட்டூர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அடையாளம் தெரியாத அந்த உடலை மீண்டும் கோவை அரசு மருத்துவமனையில் ஒப்படைப்பதற்காக மருதமுத்துவின் உறவினர்கள் அதை கொண்டு சென்றனர். அப்போதுதான் ஒரு விவரமே தெரிய வந்தது. அதாவது மருதமுத்துவும் இறந்த அந்த நபரும் ஒரே பகுதியில் அடுத்தடுத்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கின்றனர். மருத்துவமனையில் இருவரையும் அனுமதிக்கும் போது ஏற்பட்ட குளறுபடியில் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இறந்த நபர் யார் என்பது தற்போது வரை அடையாளம் தெரியவில்லை. மருதமுத்து இறந்துவிட்டதாக கூறி வேறு ஒருவரின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்த சம்பவமும், இறந்ததாக கூறப்பட்ட மருதமுத்து சாலையில் நடந்து வந்ததும் அந்த பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.